Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி என்று அடுத்தடுத்து தங்களுடைய அதிருப்தி குரலை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்தும் வகையில் நடத்துகிறதா திமுக? இது ஒவ்வொரு தடவையும் சீட்டு பேரன் வரும்போது ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் தான் இது. ஆனா இப்ப திமுக பெரியண்ணன் தனத்துல நடக்கிறாங்கும் போது அது ஏன் அவங்க நடந்திருக்கிறாங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாமே போய் சரணாகதி அடையிற மாதிரி நீங்க சரண்டர் ஆகிற மாதிரி போய் சரண்டர் ஆனீங்கன்னா உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களை மதிக்கணுங்கிற எண்ணம் தோணாது இல்லையா? இப்ப ஆனா விசிகாவும் அவரு திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்க எல்லா கதையும் அடைச்சிட்டோம், எங்களுக்கு இதே ஒரு வழிதான், இந்த போக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டு திமுகவுக்கு என்ன வரும்? அதே மாதிரி மதிமுகவினுடைய அண்ணன் வைகோ அவர்கள் அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சதுக்கு காரணமே திமுகவினுடைய எதிர்ப்பு, இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஐயா ஸ்டாலினுடைய எதிர்ப்பு. ஆனா இப்ப இங்க போன தடவை 6 சீட்டையும் நீங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறீங்கன்னாவே அந்த கட்சியில இன்னைக்கு எம்எல்ஏக்களே கிடையாது இன்னைக்கு மதிமுகல. அப்போ நீங்க எந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு அவங்க சார்பாக இருக்க எம்எல்ஏ கூட இன்னைக்கு திமுக எம்எல்ஏ தானே, இன்னைக்கு ஏது மதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள்? அப்போ உங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்க தக்க வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்ல, அதை பறி கொடுத்தது யாருங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ இப்ப மக்கள் நீதி மையம் எடுத்துங்க, அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா 15 சீட்டு கேட்கறாங்க. கட்சியில இருக்கிறதே 15 பேர், 15 கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகணும்னு கேட்கிறாரு கமலஹாசன் ஐயா அவர்கள். திமுக எப்படி அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கும்? அப்ப இன்னைக்கு நீங்க முஸ்லீம் லீக்கையும் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க எல்லாமே இப்ப இன்னைக்கு வரைக்கும் திமுக முஸ்லீம்களுக்கு கேடயமா இருக்கிறத விட முஸ்லீம்களை திமுக தனக்கு கேடயமா பயன்படுத்திட்டு இருக்குங்கிறதான் உண்மை. அப்ப இந்த ஐயூஎம்எல் மேல ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுதான் மனிதநேய மக்கள் கட்சி வந்துச்சு. அந்த மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பிணக்கு ஏற்பட்டுதான் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு வந்துச்சு. அப்ப எல்லாமே பிணக்கு ஏற்பட்டு கடைசியில் நீங்க எல்லாருமே போய் இன்னைக்கு யாருக்கு பின்னாடி நிக்கிறீங்க? திமுகவுக்கு பின்னாடி நிற்கும் போது அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா, ஓ இவங்களுக்கு நம்மளை விட்டா வேற வழி கிடையாது போல இருக்குது. எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா அந்த பூச்சாண்டியை காமிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த கமேனி அவர்கள் இறந்ததுக்கு இந்த 2 நாளா தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு நாங்குநேரியில 3 பைக்ல 9 பேர் போதையில வெட்டு 2 பேர்த்த சாவச்சிருக்கானுங்க. இதுக்கு எங்கேயாவது திமுக காரங்களோ கூட்டணி கட்சிக்காரங்களோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்திருக்காங்களா? கமேனி செத்து போனதுக்கு திமுக காரர் தேம்பி அழுகுறாரு சார் தமிழ்நாட்டுல. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புல்வாமால செத்ததுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணி தேம்பி அழுதாங்களா? அவங்களாம் 41 பேர் இந்தியர்கள் தானே. இங்க தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அர்த்தராத்திரியில போலீஸை விட்டு அடிச்சு தூக்குனீங்களா, அதுக்கெல்லாம் உட்கார்ந்து அழுது இருக்கலாம்ல? அண்ணா நகர்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை நடந்த போது அதுக்கு உட்கார்ந்து எல்லாரும் கண்ணீர் வடிச்சிருக்கலாம்ல சார்? கமேனி அவர்களை ஏத்துல்லா அலி கமேனியினுடைய ஸ்பெல்லிங் கூட எழுத முடியாது சார் நம்மளால. அவரை பார்த்து கூட இல்லை சார், அவர் இறந்துட்டாரு, நீங்க தேம்பி அழுகுறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க டிராமா நடத்தும் போது திமுக கட்சி உங்களை எப்படி சார் நடத்தும்? அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது இல்லையா? நீங்க போய் சரணாகதி நீங்க அடையறீங்க, எங்களை மதிக்க மாட்டாங்கன்னா சரணாகதி அடையறவங்களை எப்படி சார் மதிப்பாங்க? யார் சார் மதிப்பாங்க? இப்ப கூட பாருங்க, தகவல் வர்றது பூரா காங்கிரஸ் நேற்று வரைக்கும் 38க்கு 2 ராகுல் காந்தி அப்படியே திடகாத்திரமா இருக்காருன்றாங்க. இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபாக்கு அவங்க உடன்படிக்கை ஏற்பட போகுதுங்கிற ஒரு தகவல் வருது. உண்மை என்னங்கிறது தெரியாது. சப்போஸ் இந்த மாதிரி உடன்படிக்கை ஏற்படுற மாதிரி இருந்தா இதுக்கு பறித்து மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே சார். எப்படி சார் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை திமுக எப்படி சார் மதிக்கும்? ஏற்கனவே மதிக்கிறது இல்லைங்கிறதா காங்கிரசினுடைய குறைபாடு. இப்ப நீங்க 28 சீட்டு ஒரு ராஜ்யசபாக்காக போய் நீங்க அங்க சரணாகதி அடையறீங்கன்னா பொதுமக்கள் காங்கிரஸ் மதிக்க மாட்டாங்களா சார்? திமுகவை விடுங்க, பொதுமக்கள் காங்கிரஸ் மதிப்பாங்களா? இது யாராவது இன்னைக்கு காங்கிரஸ் இந்திய அளவுக்கு எங்கேயாவது காங்கிரஸ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ அவங்க தன்னுடைய சுயத்தை இழந்து
தன்னுடைய சுயமரியாதையை இழந்து போய் ஒருத்தர் கிட்ட சரணாகதி அடையும் போது அவங்க எங்க பெரிய அண்ணன் பாணியில நடத்துறாங்கன்னா அவங்களை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு மகேஷ்? அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? நீங்க தானே. நன்றி நன்றி. அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நந்தகுமார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.